அண்மை செய்தி. பழனி முருகன் கோவிலில் இந்து அல்லாதோருக்கு அனுமதி இல்லை என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்து அல்லாதோருக்கு பழனி முருகன் கோவிலில் அனுமதி இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் ஸ்ரீமதி. பழனி கோவிலில் இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகை மீண்டும் வைக்க கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்டிருந்தது. இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து மத கடவுள் மீது நம்பிக்கை அல்லாதவர்கள் பழனி கோவில் கொடிமரம் தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு முக்கியமான அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பதாகை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும் என்றும், அந்த பதிவேட்டில் இந்த சுவாமி மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உத்தரவாதம் உறுதிமொழி எடுத்து அதை எழுதி கொடுத்த பின்பு கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என நீதிபதி ஸ்ரீமதி இந்த உத்தரவை வழங்கியிருக்கிறார். பழனியைச் சேர்ந்த செந்தில் குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவிலில் அந்த பழனியில் இந்த கோவிலில் தினம்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் இந்து அறநிலைத்துறையின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்து அறநிலைத்துறை ஆலய நுழைவு விதி 1947 அந்த ஆண்டின்படி இயற்றப்பட்ட சட்டத்தில் இந்து அல்லாத எந்த ஒரு சமயத்தினரும் இந்து கோவிலுக்குள் நுழைவதை தடுக்கின்றது. இது போன்று அந்த மனுவில் கூறியிருந்தார். இது இந்த இந்து மத சார்ந்த மக்களின் நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்த போது விசாரணையின் போது இந்து அல்லாதவரும் கோயிலுக்குள் நுழைய தடை என்ற பதாகை மீண்டும் வைக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து அறநிலைத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய ஏற்கனவே நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆனந்த பத்மநாதன் மற்றும் அருண் சுவாமிநாதன் ஆகியோர் ஆஜராகி முன்வைத்தனர். பின்னர் இந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இந்து அல்லாதவர்கள் கோயிலின் கொடிமரங்களை தாண்டி உள்ளே அனுமதிக்க கூடாது என்றும், இந்து அல்லாதவர்கள் மற்றும் இந்து கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற பதாகை கோவிலில் பல்வேறு இடங்களில் வைக்க வேண்டும் என்றும், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் கோவிலில் இதற்காக ஒரு பதிவேடு வைக்க வேண்டும் என்றும், அந்த பதிவேட்டில் இந்த சுவாமி மீது நம்பிக்கை கொண்டு தரிசனம் செய்ய வருகிறேன் என உத்தரவாதம் உறுதிமொழி எழுதி கொடுத்த பின்பு கோவிலுக்குள் அனுமதிக்கலாம் என இந்த உத்தரவிட்டு நீதிபதி இந்து அறநிலைத்துறைக்கு ஆணையர் கோவிலின் ஆகம விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஸ்ரீமதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.